நீங்க தமிழருங்கிறத ஒருத்தர் எதை வச்சு சொல்வீங்க? தமிழருங்கிறது பிறப்பை வச்சா தீர்மானிக்கப்படும். பிறப்பின் வழியே எது தாய்மொழியோ அதான் அடையாளம். அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, தமிழர்கள் எப்படி நீங்க அடையாளம் காட்டுறீங்க? தாய்மொழி தாங்க அடையாளம். தாய்மொழி தான் அடையாளம். மொழிவழி தான் தேசியம். மொழிவழி தான் தமிழ் தேசியம். நல்ல தெலுங்கு தாய்மொழியா வச்சிருக்கிறவங்க வீட்லயே வந்து தமிழ் தான் தமிழ்நாட்டுல வசிப்பிடமா வச்சு தமிழ் தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மார்வாடிகளை தமிழா இருப்பீங்களா, திராவிடா இருப்பீங்களா? அவங்கள பொறுத்த தமிழ்நாட்டில் ஒரே தமிழர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. தமிழர்கள் அல்லாதவர்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? நீங்க தமிழகத்துல யாரையெல்லாம் தமிழர் அப்படின்னு நீங்க வரையறை செய்வீங்க? தமிழர் என்று நீங்கள் யாரை வரையறைப்படுத்துவீர்கள்? தமிழர்கள் இவர்கள் தான் அப்படின்ற சர்டிபிகேட்டை கொடுக்கிறது திரு சீமான் தானே. உங்களை பொறுத்த அளவுக்கு தமிழர் அப்படின்னா எப்படி அதை நீங்க விவரிக்கிறீங்க? இல்ல, இப்போ நாம் தமிழர் அப்படிங்கறத நீங்க முன்முடிகிறீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, யார் தமிழர் அப்படிங்கறதுல இப்ப நிறைய கேள்விகள் வருது. தமிழர் யார் என்பதற்கான வரையறை என்ன? எத்தனை தடவை இதே கேள்வியை கேட்பீங்க? திராவிடர் நீங்க சொன்னீங்க. யாரெல்லாம் திராவிடர்? இந்த சான்றிதழ் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது உங்களுக்கு? அந்த அந்த சொத்து நான் தமிழன் சொல்றேன். நீ என்ன நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு கேள்வி அடிச்சிருக்கிற? நீ இவ்வளவு திராவிடன். நீ யாரு திராவிடன்? அப்ப என்கிட்ட கேள்வி கேட்டி இல்ல, அயோக்கிய நாய்களா? யாரெல்லாம் தமிழன் கேள்வி கேட்டா அயோக்கிய நாயே, நீ பதில் சொல்ற. யாரெல்லாம் தமிழன்னு தெரியாம உன்னை தமிழ்நாட்டில் வாழ விட்டது தப்புடா. வாழ விட்டது தப்பு இல்ல. நாங்க 40 விழுக்காடு இருக்கோம். அப்ப 40 விழுக்காடு உங்களை விட்டது தப்பு. எல்லாருமே தமிழராய் விட்ட பிறகு தமிழ் புத்தாண்டு பொங்கலுக்கு மட்டும் விடுமுறை விட்டால் போதும் இல்லையா? அப்புறம் அதுக்கு உகாதி, அப்புறம் அதுக்கு ஏகாதி, ஆந்திர வருடப்பிறப்புக்கு, தெலுங்கு வருடப்பிறப்புக்கு, கன்னட வருடப்பிறப்புக்கு, ஓணத்துக்கு, அதுக்கெல்லாம் எதுக்கு விடுமுறை? சரி, விடுமுறை விட்டா சரி. என்னுடைய தேசிய பண்டிகையான பொங்கலுக்கு கர்நாடகாவில், ஆந்திராவில், கேரளாவில் பேசி கேட்டு விடுமுறை வாங்கி கொடுத்தியா? பொது விடுமுறை. கர்நாடகாவில் 1.25 கோடி தமிழன் அங்கே இருக்கமே, எங்களுக்கு பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா? குருநானக்கு பிறந்ததுக்கு விடுமுறை விட்டா, மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை விட்டா, எங்கள் மூதாதை தமிழ் மறையோன் வள்ளுவ பெருந்தகைக்கு எந்த மாநிலத்தாவது பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா? என்ன சமூக நீதி பேசிட்டு அலைகிற நீ?